வெல்கம் டு எஸ்எஸ் சொல்யூஷன். நம்ம ஃபேஸ்புக்கும் இந்த லீடு ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஆர்எம் வந்து உங்களுக்கு வந்து உட்காந்துடும். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம குவாலிட்டி செக்கிங் பண்ணுவோம். எப்படி ஆட்டோமேஷன் செட் பண்ணுறது, பிஸ்னஸ் அனாலிசிஸ் எல்லாமே இந்த சிஆர்எம்ல உங்களுக்கு செட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி சார் ஆட்டோமேஷன் எப்படி செட் பண்ணுறது பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ், ஓகே, ஸ்டேட்டஸில் நல்ல நல்ல கிளைண்ட் எல்லாம் நீங்கள் வெயிட்டிங் வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா, அந்த வெயிட்டிங்கிற கான்செப்ட் வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் ஆட்டோ ஃபாலோப்ல போய் உட்கார்ந்துடும். ஓகே, இந்த ஆட்டோ ஃபாலோப்ல போய் உட்கார்ந்தோனையும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெய்லியும் இதில் உள்ள மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, 1 டே விட்டு 3 டேஸ் விட்டு 5 டேஸ் விட்டு 15 டேஸ் விட்டு 20 டேஸ் 5 விட்டு இந்த மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நீங்க நல்ல கிளைண்ட், இது ஒரு ஆட்டோமேஷன். என்னைக்கும் ஒரு கிளைண்ட் நம்மளோட எடுத்தோடய ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. இதான் ட்ரிப் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. எப்போதுமே ஒரு கிளைண்ட்டை 10 தடவை ஃபாலோ பண்ணணும், மினிமம் வந்து 15 டேஸ் வரைக்கும். அதை நீங்க ஒவ்வொரு வாட்டி கால் பண்ண தேவையில்லை. நம்ம சிஸ்டம் என்ன பண்ணணும்னா 1 டேஸ் விட்டு 3 டேஸ் விட்டு 5 டேஸ் விட்டு அதுவாகவே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது ஒரு ஆட்டோமேஷன். உங்க வாட்ஸ்அப்லேயே இந்த மெசேஜ் போகும். வாட்ஸ்அப்ல டெய்லி 1 டேஸ் 3 டேஸ் விட்டு மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும். கஸ்டமர் எதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நாங்களே சாட் பாட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன் என்ன, ஆட்டோமேட்டிக்கா வந்து கூகுள் சீட்ல இருந்து வந்து டேட்டா வந்து அங்க கொடுக்க டேட்டா இங்க வந்து உட்காந்துரும். ஓகே, செகண்ட் வந்து நீங்க யாராருக்கு வெயிட்டிங் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஃபாலோப்ல இங்க வந்து உட்காந்துரும். அவங்களுக்கு வந்து மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும். இது செகண்ட் ஆட்டோமேஷன். தேர்ட் ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப யாராருக்கு நீங்க ரிமைண்டர் கொடுக்குறீங்களோ நல்லா கவனிங்க. ரிமைண்டர், இவங்க சைட் விசிட் இன்னைக்கு வரணும், இன்னைக்கு உங்க பொருளை கேட்டிருக்காங்க, அப்ப ரிமைண்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சிஆர்எம் உட்காந்துக்கிட்டு இங்க என்ன மெசேஜ் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு ரிமைண்டர் போயிடும். ஓகே, ஸோ எந்த டேட்ல வேணும் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா அந்த டேட்ல அவங்களுக்கு ரிமைண்டர் போயிடும். ஓகே, இந்த டேட்டை வச்சுட்டு அவங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்துட்டீங்கன்னா அங்க இங்க என்ன மெசேஜ் செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் அவங்களுக்கு அந்த நம்பருக்கு ரிமைண்டர் போயிடும். புரியுதா? ஸோ இது வந்து ஃபோர்த் ஆட்டோமேஷன். ஸோ இதுலயே முக்கியமான ஒரு ஆட்டோமேஷன் இருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆட்டோமேஷன் ஒன்று வரும். என்னன்னா, இப்போ உங்க ஸ்டாஃப் பேசுறாங்க, ஓகேங்களா? உங்க ஸ்டாஃப் பேசுறப்போ அவங்க வந்து நல்லா கவனிங்க, கஸ்டமர் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்களோ அந்த கொஸ்டினை இங்க என்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு எப்படி பேசணும்னு சொல்லி, ஓகே, எப்படி பேசணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா இதுவே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த ஸ்டேட்மெண்ட் யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, ஐ மீன் உங்க ஸ்டாஃப் வந்து கிளைண்ட் எப்படி பேசணும், அந்த அந்த லீடு வந்து அவங்க கொஸ்டின் சொல்றாங்களா அது கன்வெர்ட் ஆகிற பாசிபிள் இருக்கா இல்லையா, ஓகே, அவங்களுக்கு நீங்க எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆட்டோமேட்டடா உங்களுக்கு வந்து அதுவாகவே ரெடி பண்ணி கொடுத்துரும். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சிஸ்டம் உங்க மார்க்கெட்டிங் டீமுக்கு ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, முதலா நாங்க வந்து அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல அவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்களோ அந்த கொஸ்டினை என்டர் பண்ணி கஸ்டமர் என்ன கொஸ்டின் கேட்கிறாங்களோ அந்த கொஸ்டின் இந்த இடத்துல நீங்க ரிப்போர்ட்ல போட்டீங்கன்னா அந்த ரிப்போர்ட் ஓரியன்டா அதுவாவே வந்து எப்படி பேசணும், அந்த லீட் கன்வெர்ட் ஆகும் ஆகலையான்னு சொல்லி உங்க ஸ்டாஃபுக்கு டிப்ஸும் கொடுத்தோம். ஓகே, ஸோ சேல்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ற வரைக்கும் இந்த எங்களோட சிஆர்எம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம். ஓகே, பிளஸ் லீட் ஸ்கோர்னு ஒன்று இருக்கு. லீட் ஸ்கோருங்கிறது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறுபடும். ஓகே, ஸோ அடுத்த இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஸ்டாஃப் எப்படி பேசணுங்கிற வரைக்கும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அந்த லீடு இந்த ஸ்டாஃப் இந்த உங்களுக்கு பேசுற கிளைண்ட் அவங்க இன்புட் கொடுக்கற பொறுத்து அந்த ஸ்டாஃபுக்கு எப்படி நீங்க அந்த கிளைண்ட கன்வெர்ட் பண்ற வரைக்கும் ஐடியா கொடுத்தோம். ஓகே, ஸோ இது ஒரு ஆட்டோமேஷன். இதை எந்த கம்பெனியும் மேக்ஸிமம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க சேல்ஸ் கன்வர்ஷன் வரைக்கும். ஸோ அது எங்க சிஆர்எம் செட்டப்ல இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.